தம்பி தற்கூலி தம்பி நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? அக்கா ஃபேன்களும் ஜிம் வெறியர்களும் கிரிக்கெட் பிரியர்களும் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பேர் தான் இமான் வியூஸ். நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்கு. இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்ஸ்டாவே வந்துட்டு கலக்கி கொண்டிருக்கின்ற நம்ம அக்காக்களை பற்றி தான் பார்த்துட்டு நம்மளும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம். நிறையா பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நம்ம சேனல்லையும் அந்த வீடியோ போடலான்ட்டு வந்தேன். இப்போ வந்துட்டு இவங்களை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம்டா, இவங்களாம் எதுக்காக வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்தாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட ப்ரொஃபஷனலை தேடி வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோ பேசுறது வந்துட்டு ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்ட்டு சில பேர் சொன்னாங்க. நான் இந்த வீடியோவில் வளவலன்னு பேசுகிறேன்ல, என்ன விஷயங்கிறத உங்களுக்கு நான் வந்துட்டு சீக்கிரமாக சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை டக்குன்னு முடிச்சுக்கிறேன். ஒன்று சொல்ல மாட்டேன்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுமாரி நீங்கள் வந்துட்டு தென்னையிலேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த அக்காலாம் வந்துட்டு அவங்கவுங்களோட ப்ரொஃபஷனல் அவங்கவுங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கும் அவங்கவுங்களோட பிஸ்னஸை வளர்க்குறதுக்கும் தான் வந்துட்டு ஒரு ஐடியோ அவங்க மேக் பண்ணி அந்த வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம டைலர் அக்கா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டைலர் அக்கா வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு டைலரிங் கிளாஸ் வச்சுருக்காங்க. அந்த கிளாஸை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த 4 டைலர் கற்றுக்கிற அந்த மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு தெரிவிக்கிறதுக்கும் அவங்க இப்படி தான் தைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க வந்துட்டு அந்த டைலரிங் அக்கௌண்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணாங்க. அந்தமாரி நம்ம ஜிம் அக்காவும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ்னால் பிடிக்கிறதுனால அவங்க ஃபிட்னஸ் வீடியோ வந்துட்டு அந்த ஃபிட்னஸ் மீன்ஸ் டைலர் அக்காவும் ஃபிட்னஸ் செக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஃபிட்னஸில் இது வந்து ஜிம் ஃபிட்னஸ் வந்துட்டு அந்த அவங்களோட டெய்லி ரொட்டீனை வந்துட்டு அவங்க வீடியோவாக போட்டாங்க. அதுக்கு பாதி ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அதுமாரி எல்லாத்துக்கும் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோடிங் அக்கா வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கோடிங் டீச்சர். அவங்க கோடிங் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. ஆனால் நம்ம பசங்க கோடிங்கை பார்க்குறாங்க இல்லையோ, அக்காவை பார்த்து மயங்கிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம யோகா அக்கா வந்துட்டு யோகா சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. யோகாவை பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க வந்துட்டு யோகா வந்துட்டு சொன்னாங்க. கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பசங்களாம் வந்துட்டு யோகாவை கற்றுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு யோகா அக்காவை பிடிச்சி போய் அவங்கள வந்துட்டு இப்படி ஆக்கி விட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஜே அக்கா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நிறைய விஷயத்தை பற்றி அவங்க வந்துட்டு இதில் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நிலைமைக்கு வந்துட்டு ஆளாகி இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பேர் யோசிச்சிங்களே, பழைய ட்ரெண்ட் நம்ம அக்கா விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு அவன் என்ன விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா ஐயோ விட்டுட்டோம் பாத்தீங்களா ஒருத்தவங்கள. அந்த அக்கா இல்லைன்னா நம்ம பசங்களாம் வந்துட்டு சாமி பக்தர்கள் ஆனதுக்கு காரணமே அந்த அக்கா தான், வேற யாரும் இல்லை. நம்ம டிவிஷனல் அக்கா தான். இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாட்டில் வந்துட்டு அழகாக பாட தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் பசங்களை சேர்ந்து அதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் போட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அந்த அவங்க பசங்க பாடின வீடியோ, அந்த நம்ம பாய்ஸ் பாடின வீடியோலாம் வந்துட்டு நான் வேணா ரியாக்ட் பண்ணி போடுறேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. நான் வந்துட்டு சும்மா இந்த ஒன்றுமே இல்லைங்க, கண்டென்ட் கிடைக்கலங்க, வேற என்ன பண்ணுறது, ட்ரெண்டாக போயிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும், எதை பற்றியாவது போகணும், ஏதாவது வெளியில் இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணும், எதை சொன்னாலும் நான் வந்துட்டு செய்வேன். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லிட்டு போங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது, நம்ம முன்னாடிக்கு வந்துட்டு இப்போ வீடியோ எப்படி போடுறோம், எல்லாம் எடிட்டிங் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்தை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.